விட்டு என்ன மிக கேவலமா கீழ்த்தரமா பேச வைக்கிறீங்க. இதான் மாற்று அரசியலா? இதான் கண்ணியமான அரசியலா? இதான் டிவிகே கண்ணிய அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா? அப்ப நீங்கள் சொல்லியது, மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் பின்பற்றவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எம்எல்ஏ வேல்முருகன் கடும் மோசமாக செய்தியாளர் சந்திப்பில் விமர்சனம் செய்துள்ளது அக்கட்சியினரிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் சொன்னது இந்த யூடியூபர்ஸை இந்த இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்றவங்க குடும்பத்தோட பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரோ காத்து கருப்பு கட்டெருமன்ற பேர்ல கணவன் பக்கத்துல இருக்கிறான். கணவன் பக்கத்துல இருக்கும்போது இந்த இன்னொரு பையன் போய் ஏன் உன்ன நானே அந்த தவறான வார்த்தை நான் சொல்ல முடியாது. இப்ப எவ்வளவு மோசமான வார்த்தை இது! அப்படியே நேரடியா லட்சக்கணக்கான மாணவர்கள் பாக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு. அப்ப இது யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் சுட்டி காட்டி இப்படி இளம் வயதுல பெண்களை வக்கரத்தை தூண்டுவது, மாணவர்களை செக்ஸ் உணர்ச்சியை தூண்டுகிற உடைகளை அவித்து காட்டுவது நியாயமா? அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் இந்த தொழிலை செய்வதை விட நீங்க இந்த தொழில் செய்யுங்க என்று அந்த தவறுகளை செய்யக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பெண்களை குறித்து, கணவன் மனைவோடு டிக்டாக் செய்கின்றவர்களை குறித்து நான் சொன்ன கருத்தை நான் பரிசு கொடுத்து, நான் பாராட்டி, நாங்க பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் பெண்களை நான் சொன்னேன் என்று மடமாற்றம் செய்கின்றீர்கள். திரு விஜய் அவர்களே, இது உங்களுக்கு அழகா? உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, யூடியூபரா இருக்கிறாங்க, பேஸ்புக்ல இருக்கிறாங்க. அதனால ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறாங்கன்றதால நீங்க தவறான செய்திகளை பேச வைக்கிறீங்க. அதே பெண்களை விட்டு என்ன மிக கேவலமா கீழ்த்தரமா பேச வைக்கிறீங்க. இதான் மாற்று அரசியலா? இதான் கண்ணியமான அரசியலா? இதான் டிவிகே கண்ணிய அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா? அப்ப நீங்கள் சொல்லியது, மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் பின்பற்றவில்லை. இதையெல்லாம் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்ச்சிகள் இதற்கெல்லாம் பதிலடி தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் சொந்த கணவரே என் மகளை கட்டிப்பிடிக்க அனுமதிக்க மாட்டேன், 10 வயசுக்கு மேலான பெண்களை என்று பெண்கள் பேசியிருக்கிறார்கள். என் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தா கூட நான் பெண் பிள்ளைகளை கட்டி அணைக்க, முத்தமிட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த முத்தமிடுற காட்சியெல்லாம் நான் சொன்னது விஜய் குறித்து நான் சொல்லல, இந்த கல்வி நிகழ்ச்சி குறித்து சொல்லல. நான் 1.25 மணி நேரம் பேச்சுல நான் சொன்னது என்பது, பல தொலைக்காட்சி ஷோவில் கணவன் மனைவியா குழந்தையோட போறாங்க. கதாநாயகனை பார்த்த உடனே கணவன் கண்ணு எதிர்காலே என் கணவர் கோவித்து கொண்டாலும் பரவாயில்ல, நான் இந்த கதாநாயகனை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்க ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு ஒரே ஒரு முறை சாவறதுக்குள்ள இந்த நடிகனை கட்டி பிடிச்சி நான் லிப் கிஸ் கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க. இது என் தமிழ் சமூகம் அனுமதிக்குமா? இதை கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சீரழிவு? ஒரு கதாநாயகனை, திரைநாயகனை திரையில போய் பாருங்கன்னு சொல்லிதான் நான் அப்ப சொல்றேன். விஜய் என்னான்னு சொல்றீங்க? விஜய் படத்தை பாருங்க, ரசிங்க. படத்தை பாருங்க, ரசிங்க. ரஜினி படத்தை பாருங்க, ரசிங்க, கைத்தட்டுங்க. கமலஹாசன் படத்தை பாருங்க, ரசிங்க, கைத்தட்டுங்க. புரட்சி தமிழ் சத்யராஜ் படத்தை பாருங்க, ரசிங்க, கைத்தட்டுங்க. ஆனா பாலாபிஷேகம் செய்யாதீங்க, கட்டு விட்டு வைக்காதீங்க, அவர்கிட்ட போய் நீங்க முத்தம் கேட்காதீங்க, அவர் உங்களை கட்டி அணைக்க அனுமதிக்காதீங்க, எந்த சினிமா நடிகனையும் அனுமதிக்காதீங்க என்று கருத்து தான் நான் சொல்லுங்க. இதே கருத்து தான் திரு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. நீங்க திரையில தலைவர்களை தேடாதீங்கன்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு, நான் ஒரு நடிகன், நான் ஒரு கலைஞன், மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞன்னு விஜய் அஜித் சொல்லியிருக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில பேசியிருக்கிறாரு, நான் ஒரு மக்களை மகிழ்வித்தும் கலைஞன், என்னை கலைஞனா மட்டும் பாருங்க, எங்களையா அவதார புருஷனா எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று பேசியிருக்கிறார்கள். அதனாலதான் யதார்த்தத்தை புரிந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கவில்லை. நீங்க அரசியல் லாபத்திற்காக இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை என்ஜிஓக்கள், எத்தனை தனிநபர்கள், எத்தனை எம்எல்ஏ எம்பிகள், எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை வெளிநாட்டுவாதிகள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிதி உதவி தந்து அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யறாங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி ஷோ நடத்துறாங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி மாணவர்களை தயார் பண்ணி 100 பேரை கூட்டு வச்சு அவங்களுக்கு வகுப்படுத்தி விஜய் தான் சிஎம்னு சொல்ல வைக்கிறது, விஜய் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்றது. அப்படியே விஜயை பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கை கால்லாம் ஆடுது, நாங்க அப்படியே சாதிச்சுட்டுன்றது. உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பகலா உனக்கு கண்ணு வீழ்ச்சி, டீ போட்டு கொடுத்து, காஃபி போட்டு கொடுத்து, கூட இருந்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி நீங்க மாநில அளவில், மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றா அவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை சுரண்டி, பெற்றோர்களுடைய உழைப்பை மறைச்சி, விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னு சொன்னேன். இது லாஜிக்கா இருக்கா? அப்ப அந்த எஃபர்ட் எடுத்த அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கரண உடனே வாங்கி படிக்க வச்சு அண்டா குண்டா அடக்க வச்சு பெற்றோர்களை நீங்க அவமானப்படுத்துறதா இல்லையா? அப்ப அந்த மாணவனுடைய 12 ஆண்டு காலம் உழைப்பை ஒரு சில நொடிகளிலே அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக ஏன் நீங்க தொகுதியா நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்ப 234 தொகுதியிலையும் போட்டி போடணும். ஒரு தொகுதியிலிருந்து 3000 மாணவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடங்கிய குடும்பத்து ஓட்டு வேணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்பரேட் நிறுவனங்களால் திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல என் தொகுதியிலிருந்து போன பெண்ணை பேச வச்சிருக்கீங்க. அவங்க அப்போது விஜய்க்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு இறங்கிட்டாங்க.